தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயர்ல கட்சியை நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அறிவித்திருக்காரு. அதுக்கப்புறமா அவருடைய அரசியல் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அவரது தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கு. இதன்படி கட்சியை அறிவித்து ஒரு மாதம் கடக்கும் நிலையில் வருகிற ஏப்ரல் மாதம் மதுரையில் கட்சியின் முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த இருக்காரு விஜய். முதல் மாநாட்டை நடத்த அவர் மதுரையை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்பது என்ன குறித்து தற்பொழுது தெரிய வந்திருக்கு. ஆன்மீக நகரமான மதுரையை சிவபெருமான் திருவிளையாடல் நடத்திய அற்புத தலமாக ஆன்மீக அன்பர்களால பார்க்கப்படுது. தமிழ் வளர்த்த மண் என்கிற பெருமையும் மதுரைக்கு உண்டு. இத்தனை சிறப்பு வாய்ந்த மதுரையையே தங்களின் அரசியல் அரங்கேற்றத்திற்கு தேர்வு செய்வதை அரசியல்வாதிகளும் சென்டிமெண்டா வைத்திருக்காங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக புதிதாக அரசியல் இயக்கம் கண்ட நடிகர் விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கியதும் மதுரை திருப்பரங்குன்றத்தில் தான். கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கியதும் இதே மதுரையில் தான். இந்த பிளாஷ்பேக்கை எல்லாம் பார்த்துட்டு தான் விஜய் தனது அரசியல் மாநாட்டுக்கான தளமாக மதுரையை தேர்வு செய்திருக்காரு. மாநாட்டை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பல அரசியல் தலைவர்களிடமும் ஆசி வாங்க இருக்காராம். கேப்டன் சமாதியிலும் மனைவியுடன் சென்று ஆசி வாங்க செல்ல இருப்பதாக சொல்லப்படுது. விஜயகாந்த் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் விஜய்.